நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்கிறவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். தேவையுள்ளோருக்கு எனது கரங்களை கொடுத்து வரவேற்று உதவுவேன் என்று உறுதி கூறுகிறேன். என் இதயம் பிறருக்காக இறங்கும் மற்றும் பணியாற்றும் என்று உறுதியளிக்கிறேன். பிறரின் துயர ஒளியினை செவிப்படுப்பேன் என்று என உறுதியளிக்கிறேன். மனிதன் தன் கனவுகளை நினைவுகளாக விரும்புகின்ற போதும் எனது அறிவு பயன்படும் என்று உறுதியளிக்கிறேன். நான் வாழும் சமுதாயமும் எனது மாநிலமும் எனது நாடும் உயர்ந்து மிளிர நான் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். வெல்கம் அட்ரஸ். நம்ம லைன் சம் சார்பாக சார் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்திருக்காரு சார். நம்ம லியோ கிளப் டிசி சார் தான் இன்சார்ஜ். சார் இது நன்றி சார். மறுபடியும் அப்போ நான் நமது ஆசி சார். அடுத்து ஜெர்சி வாங்க சார். வாங்க சார். சரி ஓகே நாங்கள் அதற்கான முதல் விழாவாக இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு நமது பொருளாதார தலைவர் செந்தில்குமார் அவர்களை வாழ்த்துறை வருமாறு அன்போடு கேட்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது 3,000 லைன் சம் சார்பாக புதியதாக ஒரு கிளப்பு வேணும்னு கேட்கும்போது லியோ கிளப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு பிளான் பண்ணலான்னு போனோம். அது மூலிமா நம்ம தலைவர் கூகுள் மூலிமா ஒரு டீம் ரெடி பண்ணோம். அடுத்து என் பையன், அடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ், புது ஆளுங்க. எதுக்காக இது எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா, ஏன்னா எல்லா விஷயமும் எல்லாரும் பசங்களுக்கு செய்யணும், ஒரு டிசிப்ளின் முதலில் சின்னத்துலேருந்தே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பிளான் எடுத்துகிட்டு வந்தோம். அது மூலிமா லியோ கரெக்டான லியோ கிளப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மூலிமா இந்த கிளப் ஆரம்பித்தோம். இது அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பசங்களுக்கு இந்த இப்பத்துலேருந்தே ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இது கடைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இது ஸ்டார்டிங் தான். இன்னும் போக போக அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. உங்களால் முடிஞ்ச சண்டேஸில் கொஞ்சம் ஒதுக்கி பசங்களை அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணுறோம். நாங்கள் செடி நடுறோம், அடுத்து எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். இப்போத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய குறிக்கோள். அது எங்களுடைய ஒத்துழைப்புலாம் எங்களுக்கு தேவை. கொஞ்சம் சப்போர்ட்டாக கொடுங்க. வணங்குகின்றேன். லியோ கிளப் வந்து நானே தான் கேட்டு வாங்கினேன். நம்ம மாவட்டத்தில் வந்து 19 லியோ கிளப் இருக்குது. ஒரு 5 புது லியோ கிளப் கூட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் 3 கொடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு முகந்தாயிரம் தான் சார் தான் வந்து இது பண்ணார். அந்த ராசினாவும் அடுத்தது நாராயணபுரி லியோ கிளப் ஒன்று எடுத்துருக்கோம். ரிசல்ட் நாங்கள் லியோ சங்கம் ஒன்று எடுத்துருக்கோம். இன்னைக்கு கூட காலையில் வந்து நாராயண லியோ சங்கத்தில் வந்து ஸ்கூல் பேசிக்கில் இருக்கிறது. ஒரு 95 மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டு 5000 பண உதவிகள் நீங்கள் காலேஜ் காட்டுறோம். காலையில் 9 மணி ஆரம்பிப்பாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டோட அவங்களுடைய நல்ல ஒரு ஒத்துழைப்போட அந்த ஏரிக்கரை சுற்றி விசாரணை கிராமத்தில் ஏரிக்கரை சுற்றி நம்ம வந்து நீங்கள் நட்டதில் அவங்க பெருமையாக அவங்க வந்து பசங்க வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்து அதில் சேர்ந்தது இப்படிலாம் ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஊக்கமாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. லியோ கிளப் வந்து சாதாரண லியோ கிளப்னா வந்து அவங்க பசங்க வச்சுன்னா இல்லை.
அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து இப்போ இருந்தே ஒரு படிப்படியாக ஒரு எப்பவுமே வந்து என்னம்னா இப்போ சின்ன வயசு சொல்லி தரணும். அதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். அந்த பேசிக்கு தான் வந்து லியோ கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க. லியோ கிளப் இல்லாமல் இப்போ லியோ கிளப் 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ஒரு லியோ கிளப் இருக்குது, ஆல்பா கிளப்பு. 18லேருந்து 30 வயசு வரைக்கும் ஒமேகா கிளப்னு இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம குழந்தைங்கள விட்டு வர முடியாது. இப்போ லைஃப்ல இருக்கோம், குழந்தை விட்டு வர அந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஒரு லியோ கிளப் பண்ணுறோம். அது வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது. அதுமாரி ஒரு லியோ கிளப் பற்றி வந்துருக்கு. அதுமாரி நம்ம இல்லாமல் ஈடுபடாமல் குழந்தைங்களும் ஈடுபட்டு அவங்களும் வந்து நம்ம வழியில் வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் வரணும். ஏன்னா இப்போ வருங்காலங்களில் வந்து பல இன்னல்களை வந்து மாணவர்கள் சந்திக்கிறாங்க. அதில் விடுபடனா நம்ம பேரண்ட்ஸுகளோட அவங்க வரும்போது நம்ம பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ வந்து நன்மைகள் கிடைக்கிது, லைஃப்பில் போகிறாங்க, ஒரு நல்ல உதவிகள் செய்கிறாங்கும் போது அவங்களும் அவங்க ஈடுபடும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு லியோவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்காகனா இந்த லியோ கிளப் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்கள் பசங்க லியோவில் சேர்த்து முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் அவங்க வந்து சேர முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கனவு காண்ற தன்னுடைய கனவுகளை வந்து உங்களுடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி தருவாங்க. ஏன்னா அவங்க லியோவில் வரும்போது ஃபஸ்ட்டு இங்கும் மனப்பான்மை முதல்ல அவங்களுக்கு வருது. ரெண்டாவது வந்து ஆளுமை திறன். ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு +2 நல்லா மார்க் எடுக்கிறாங்க, ஆனால் காலேஜ் போகணும், காலேஜ் முடிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னா இங்கிலீஷ் வந்து பேச பழகலாம். மற்ற கூட பேசலை. 100க்கு 95 மார்க் எடுக்கிறாங்க, ஆனால் வந்து மற்ற கூட பேச முடியல. ஏன்னா புத்தகம் ஸ்கூல் இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் வந்து இந்த நல்ல நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கும் போது மற்றவங்களோட பேசும்போது எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் தைரியமாக அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்க வாழ்க்கை தரம் வந்து முன்னேறணும் தான் இந்த லியோ கிளப் வந்து லைஃப் கிளப் தான் வச்சுருக்கோம். எல்லா மீட்டிங் நான் சொல்லும் போது என்னன்னா ஒவ்வொரு சங்கமும் ஒரு லியோ கிளப் வச்சுக்கங்க. ஒன்று ஸ்கூல் பேசிக்கல வச்சுக்கலாம், காலேஜ் பேசிக் வச்சுக்கலாம். நம்மளுடைய குழந்தைங்கள பேர குழந்தைங்களாம் சேர்த்து ஒரு லியோ கிளப் வைக்கலாம் போது சார் சொன்னார், இல்லை எங்கள் பசங்களாம் சேர்த்து வைக்கிறோமா. அதே மாதிரி தான் கிறிஸ்டன் சங்கமும் லேடிஸ் சங்கம், ஃபுல்லாகவே லேடிஸ் சங்கம். அது அவங்க குழந்தைங்க சேர்த்து 25 பேர் வச்சு லியோ கிளப் இருக்குது. இன்னொன்று வந்து நாராயணகுரு லியோ சங்கம் வந்து ஸ்கூல் பேசிக்காது 95 மாணவர்களை வந்து அவங்க சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க பண்ண 5000 பண உதவி வந்து இது வந்து மல்டிபிள் லெவலில் ஒரு பேர் எடுத்துருன்றது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகள் வந்து மென்மேலும் வளர உங்களுடைய ஒத்துழைப்போடு கண்டிப்பாக லியோ சங்கம் வளரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நிகழ்ச்சிக்கு நம்முடைய வருகின்ற பிசி லியோ ஆர்சி ஜெயவேல் தர்சி நகரோட் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கான அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு நேரத்தில் சொல்லியிருப்பாங்க வரணும்னு சொல்லிட்டு. நான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து 7 மணிக்கு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. இது வருங்காலங்களில் இனிமேல் நிகழ்ச்சி சொல்லணும் டைமில் கரெக்டாக எல்லாரும் அவங்க வந்துடுவாங்க. முதல் நிகழ்வாக கேட்டு சொன்னோம். அந்த வகை குறிப்பிட்ட நேரமான 7 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய இந்த கூட்டமானது ஏறக்கூடிய 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே ஆரம்பித்து வருகின்றோம். இதுவே ஒரு நல்ல எந்த நிகழ்வானாலும் ஸ்டார்ட் அர்லி அண்ட் ஃபினிஷ் அர்லி. அதான் ஸோ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலேஜ் போயிருக்கோம். ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போது கரெக்ட் டைம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகும்போது அங்கே போகும்போது அது எல்லாமே லேட்டாக ஏன்னு மறந்து போகுது. அது மாதிரி இல்லாமல் ஸோ இங்கே இருக்கிற எல்லா லியோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாட் யூ லேர்ன் ஸ்கூல்ஸ் சேம் திங் யூ ஹேவ் டு அடாப்ட் ஹியர் ஆல்சோ. ஸோ வாட் எவர் ப்ரோக்ராம் யூ ஆர் டூயிங் half an hour or 1 hour before you start our program, you are be in the position so that you will take grip of the activity and you will do the activity properly. Science, prayer, அப்புறம் லியோ வழிபாடு, இது வந்துட்டு 2 பசங்க சொன்னாங்க. நல்லா சுத்தமான தமிழில் பேசுனீங்க. அதுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழை போட்டு மொழியில்லை, சிறந்த மொழியின் உலகத்திலலாம் சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஒரு கேடரில் இருக்கோம். அதனால
எல்லாரும் தமிழ் ஆர்வமாக படிங்க. தமிழ் மட்டுமே தெரிஞ்ச போது, திருக்குறள் மட்டுமே தெரிஞ்ச போது நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட போக வேண்டாம். அந்த விட ஒரு சிறப்பான மொழியர் உணர்வாக இருக்கிறீங்க. ஒரு திருக்குறள் உங்கள் கையில் இருக்குது. அப்படி ஒரு பண்பாடோட இருக்கிற இந்த மொழியிலையும் இந்த இயக்கத்தில் சேர்ந்துருக்கீங்க. ஸோ சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் சேர்ந்துருக்கிறது நல்லதாங்க. அதாவது நண்பர்களே வந்திருக்கோம் மற்றவங்க சொல்கிறாங்க. அதாவது 9th Club மூன்றாயிரம் ஒரு சங்கம் இருக்குது. இந்த சங்கம் வந்தது டிஸ்ட்ரிக்ட் 3 to 4H அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்ட சங்கமாகும். ஏறக்கூடிய 90 சங்கங்கள் இதில் அடங்கியுள்ளது. இந்த 3 to 4Hங்கிறது ஒரு மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ல 3 to 4 அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் உட்பட்டது. அந்த மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ல ஏறக்கூடிய ஒரு 10 மாவட்டங்கள் இருக்கு. அதுதான் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட். அந்த மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் இருக்கிற ஒரு 4 மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் தான் டைரக்டா இந்த லியோ கிளப்பை கவர்ன் பண்ணுது. ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு சொல்றேன். இந்த மாவட்டம் இல்லாமல் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் இந்த லியோ கிளப் நடத்திட்டு இருக்கு. ஸோ அதனால பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு பேர் இயக்கத்தில் இணைந்திருக்கிறீங்க. இணைந்திருக்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. லியோ அப்படிங்கிறது யாராவது என்னன்னு அப்டேஷன் சொல்ல முடியுமா? LEO சொல்லுங்க. Leadership, experience, opportunity. தலைமை, அனுபவம், வாய்ப்புகள். ஓகே, இதை நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு வரேன்னா நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு வந்துட்டு வீட்டு வந்து பண்ணி நீட்டாக அவங்க மூஞ்சியாக கையாளர் நிகழ்ச்சி வந்து 6 மணிக்கு முன்னாடி செஞ்சே ஒரு ஏன்னா இதுதான் மேலும் வளர்றாங்க. இந்த உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. லைன்ஸ் கிளப்போட பிரதான சேவை என்ன தெரியுமா? கரெக்டாக தெரியும். பிரதான சேவை என்ன தெரியுமா? கண்தானம். நமக்கு எல்லாம் தெரியுங்க. ஓகே, லைன்ஸ் கிளப்போட பிரதான சேவை கண்தானம் தான். நண்பர்களே, ஏறக்கூடிய 100 நாடுகளுக்கு மேலாக பரப்பியுள்ள இந்த இயக்கமானது 100 ஆண்டுகளுக்கு மேலாக கண்தானத்தை பிரதானமான ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாங்களா? ஏதாவது ஆப்ரேஷன்ல ஆர்த்தோ ஃபெயில் ஆகும், கார்டியா ஹார்ட் ஆப்ரேஷன் எங்கேயாவது ஃபெயில் ஆகும், வேற ஏதாவது ஆப்ரேஷன் எங்கேயாவது ஃபெயில் ஆகும் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது இது வரைக்கும் நம்ம பிறந்தது வந்து ஒரு கண் தானம் கொடுத்தோம், அந்த கண் தப்பா எடுத்துட்டோம், கண்ணா தப்பா போய் முடிச்சு கொடுங்க கேள்விப்பட்டுட்டோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான செய்தி ஆகிடும். அப்பேற்பட்ட ஒரு சாதாரண வேலை தானே அந்த கண்தானங்கிறது. அந்த டாக்டர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேலை செய்வாங்க. அது எந்த சிக்கல் கிடையாது. அது சாதாரண வேலை தான். அதாவது இன்னைக்கு லியோஸ் இருக்கீங்க, அதாவது லைன்ஸ் கிளப் இருக்காங்க. லைன்ஸ் கிளப்ல இருந்தீங்கன்னா இந்த கண்தானம் பண்றதுக்கு சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ்க்கு கண்தானம் எடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு நமக்கு இருக்காங்க. வேணும்னா நம்மளே கூட பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தில் இருக்கிறீங்க. இது மட்டுமல்லாத இந்த இயக்கத்தின் வாயிலாக பல சேவைகளை மக்களுக்கு செஞ்சிருக்கோம். உலகத்துல நாங்கள் எல்லாம் பணம் ஒரு 10,000 கட்டுறோம். அது எல்லாம் உலகத்துல சேவைக்காக தான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு பேர் இயக்கத்தில் சேர்ந்துருக்கீங்க. டிசி சொன்ன மாதிரி லியோ கிளப்புக்கு எந்த பணம் கொடுத்து தேவையில்லை. எப்ப நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து போறேன். நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல மூர்த்தி விட்டுட்டு இருக்கிறோம், நல்ல தண்ணி கொடுத்துருக்கிறோம், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கோம்னா இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மூதாதையார் வந்து இந்த நிலத்தை வந்து ஒழுங்கா பேணி காப்பாங்க. அதான் அன்னைக்கு வந்துட்டு மண்ணு மரமும் ஒரு இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு சக்கரை வரைக்கும் வேலை எங்க இருந்தாலும் பார்த்தா காலையில் 6 6 ஏதோ ஒரு இடத்துல மரம் விட்டுருப்பாங்க. இதுதான் நம்ம மூதாதையார் செய்த தேவைனால நமக்கு நல்லா முடிச்சு காத்து சாப்பாடு இருக்கு. அதனால நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த இயக்கத்துல நீங்களும் வளர்ந்து இயக்கத்தை வளர வைக்குமாறு வேண்டி விரும்பி வேண்டிக்கொண்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு நன்றிய தலைவர்களுக்கு நன்றி. நமது 3000 லைன் சங்கத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா வந்து தான் நம்ம வந்து இந்த சங்கத்தை வந்து நம்ம மூதாவது இணைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது முன்னர் காலத்தில் நமது முதல்வர் தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு தனியாக ஒரு வார்த்தையை தெரிவித்துள்ளது. குறிப்பாக வந்து லியோ சங்கம்ன்றது வந்து பார்க்கறதுக்கு சொன்னாங்க எவ்வளோ சிறப்பானது. லியோ சங்கத்தில் நம்ம தெரிஞ்சு லைஃப் போட பயிருக்கு வந்து தொண்டும் தோட முடியுமா சர்வீஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எதாவது நடக்குதோ அங்கே தான் போய் கலந்து வாலண்டியர் இப்போ கலந்துக்கணும். நம்ம சொல்லி அப்பா சொல்லி அம்மா சொல்லி எல்லாம் பார்க்குறது ஏதோ ஒரு இடத்துல சின்ன எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏதோ குழந்தைக்காக கீழே விழுந்துட்டு வச்சுக்கல நம்ம பார்த்து போகிற உடனே போய் போகணும்
எண்ணம் நம்ம மனசில் உதயமோ அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த லைஃப் சர்க்கிளில் வந்து தேவைப்பா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிறப்பாக செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் தான் இந்த லைஃப் இருக்கிறதுக்கு முதலே உங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி வந்து லைஃப் சர்க்கிளத்தில் இந்த நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எதனால் பண்ணியிருக்கோம்? இன்றைக்கி குழந்தைகள் தினம், நேருவோட பிறந்தநாள். அந்த பிறந்தநாளில் தான் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்தணும்னு ஒரு நோக்கத்தோட தான் இந்த மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக செய்து கொடுத்தாரு. அதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்து தெரிவிக்கிறது. மற்றும் நம்ம லைஃப்பில் வந்து சொல்லணும்னா இப்போ சேவைக்கு வந்து நாங்கள் டெய்லி செய்து தான் மண் மரம் வைக்கும் போதே போயிட்டு எல்லா நாளும் வருவோம். நாங்கள் டெய்லி 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா 6:30 7 வரைக்கும் பண்ணிட்டு தான் வருவோம். நம்ம நிகழ்ச்சியில் தலைவர் சொன்ன மாதிரி வந்து நீங்களும் வந்து கலந்துக்கணும். பசங்க இப்போ வந்து அம்மா கிட்ட காலையில் நீங்கள் 5:30 மணிக்குள்ள எழுந்துட்டோமா நாங்கள் சர்வீஸ் நடந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு நீங்களே சொல்லணும். அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வந்து உருவாகிட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்பான ஒரு சிறந்த மாணவராகவும் பள்ளி படிப்பும் நல்லாயிருக்கும், மனசும் சுத்தமாக இருக்கும், நல்ல நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. அந்த பள்ளியில் ஈடுபடுவீங்களா? முடிஞ்ச கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மனசுக்கு திருப்திக்காக நம்ம அந்த தொண்டு செய்யணும், கவர்மெண்ட் பண்ணணும், எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் எண்ணத்தோடு வந்து செயல்படுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் செயல்படுவீங்க சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்ம முத்ரா லைன்ஸில் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் சமூகத்தின் சார்பாக நன்றியை வாழ்த்து தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நன்றி வணக்கம். சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் புதியதாக துவக்கப்பட்டுள்ள டியூ சங்க பொறுப்பாளர்களுக்கும் அதனை சார்ந்த பெற்றோர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம். யாரையும் காயப்படுத்த இல்லை. நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்க சொல்லணும். நமக்கு தெரியுதுன்னா வேறு யாரும் சொல்லாதுன்னா அதை சரி கற்றுக்கணும். அதுதான் நம்ம சொல்லணும். இந்த இளம் வயதில் உள்ள மாணவர்களை இணைத்தால் வருங்காலத்தில் அவர்கள் தொண்டு செய்ய ஏதுவாக தான் யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னாக்க சார் சொன்ன மாதிரி ரத்த தானம், ஏழைகளுக்கு உணவில்லாதவர்களுக்கு உணவு தானம், அன்னதானம், அடுத்தபடியாக கண்தானம், சமுதாயத்தை நல்ல முறையில் கொண்டு செல்ல என்விரான்மெண்ட், செடிகளை வளர்த்தல், செடிகளை வைத்தல் மட்டுமல்ல அதை பராமரித்து போன்ற நற்காரியங்களை செய்வதற்காக இப்போதே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோம்னா குழந்தைகள் பிற்காலத்தில் நல்லா செயல்படுவாங்கன்றத ஒரு ஆவலோடு நினைத்து தான் நம்ம இந்த லியோ கிளப் ஆரம்பிச்சிருக்காங்க. 9 கிளப்பில் இது ஏறக்குறைய நெல்லி ஜோன்ன்றது 1917 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதுலேருந்து 100 ஆண்டுக்கு மேலே அது நல்ல முறையாக செயல்பட்டு வருது. வேர்ல்டு வைஸ் 210 நாடுகளில் இருக்குது. ஒரு நாடு 2 நாடு இல்லை, 210 நாடுகளில் இந்த டைம் கிளப் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம 324H1ல் 100 கிளப் உருவாயிடுச்சு. 90 இருந்தது, 100 ஆயிடுச்சு. இப்போ 10 கிளப் எக்ஸ்ட்ரா உருவாக்கி 100 கிளப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த இயக்கத்தில் ஏறக்குறைய 15 லட்சம் பேரை சேர்க்கணும்னு முழு ஆர்வத்தோடு இருக்காங்க. நம்மளுடைய கவர்னர் எல்லாம் ரொம்ப ஈடுபாடோடு செயல்பட்டுருக்காங்க. அதற்காக நாமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதை லியோ கிளப்பை எடுத்திருக்கிற டிசி அவருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இதில் கலந்து கொண்ட அனைத்து நல்லவர்களுக்கும் வாழ்த்து எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டான்ஸ்
பார்த்தீங்கன்னா நம்ம லியோ கிளப்பை கொடுக்குது இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா லீட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பண்ணுறப்போ எதிர்காலத்துலேயே இது நமக்கு ஐடியா கிடைக்கும். அவங்க ஜென்ரேஷனுக்கு எடுத்து நம்மளும் அவங்க பாதையை கொண்டு வரோம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸு, டீம் ஒர்க்கு, நம்ம லியோ கிளப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறோம்ல, அதனால நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் லியோ கிளப்புக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்களாம் யங் லீடர்ஸ். சரி, இந்த ஸ்பீச் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் என்ன பேச வந்தனோ அதெல்லாம் மொத்தம் எங்கள் பிரசிடெண்ட்டே பேசிட்டாரு. அண்ட் ஒன்ஸ் மோர் ஐ வெல்கம் ZC, DC and admin sir of Leo Club and Lions Club, and I all welcome you. இதுதான் என்னோட எப்படி இருக்கு? லியோ கிளப் சேர்ந்துருக்கீங்களா? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு ஏற்கனவே NCCயில் நிறைய பழக்கம் இருக்குது. அங்கேயும் ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு போச்சு. இப்போ கொஞ்சமாக வந்துருக்குது, இது கொஞ்ச நாளில் போயிடும். இந்த லியோ கிளப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால நாங்கள் ஒரு வாட்டி துளிர்கள்ன்ற குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிருந்தோம். அவங்க கூட ஒரு ஜாலியாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எங்கள் சில ஃப்ரெண்ட்ஸால் வர முடியல, அப்போ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை லாஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்ருவோம், டோன்ட் வெரி. அண்ட் தென் தேங்க்யூ ஆல்.
ஆரம்பிக்கிறது, ஒரு ஆர்கனைஸாக எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நவம்பர் மாதம் வருது, சில்ட்ரன்ஸ் டே வருது, நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டோம். நம்ம ட்ரெஷர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு குவிஸ் காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னு. சரி அவர் அந்த ஐடியா கொடுத்தோம், நாங்கள் இன்னொரு ஐடியா கொடுத்தோம், அப்போ நீங்களே நடத்துறீங்க அப்படின்னு. ஸோ அவர் தான் அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணது, ஆன்சர் ரெடி பண்ணது, ப்ரைஸு லிஸ்ட் அவுட் பண்ணது. இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அவரோட ஓனாக தான் பண்ணுறாரு. ஸோ அதை நாங்கள் தெரியப்படுத்திட்டு ப்ரைஸஸ் நம்ம இது பண்ணலாம். முதல் பரிசு வழங்க சார் அவர் அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அதாவது மொத்தம் 25 கொஸ்டின் கேட்டிருந்தோம். 25 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 25 வாங்கினவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. 24 மார்க் வாங்கினவங்க 2 பேர், 23 வாங்கினவங்க 3ஆவது. ஸோ நம்ம யாரையும் அவாய்ட் பண்ண முடியல, அதனால் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரட்டோம் நாங்கள். ஸோ அவங்களுக்கு டிசி அவர்கள் அழைக்கிறோம். முதலாவது பரிசு வழங்க. முதலாவது பரிசு, அதாவது இதில் 4 பேர் சொன்னோம்ல, 4 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அந்த 4 ஃபர்ஸ்ட் ப்ரைஸுமே வந்து ஒரு 4 பேர் சீனியாரிட்டி இருக்குது. அந்த சீனியாரிட்டி எப்படி இது கொண்டாந்தோம்னா அமிச்சு அவங்க டைமை கொடுத்து 5 மணி 8 நிமிஷத்தில் ஒருத்தர் பண்ணாங்க, 9 நிமிஷத்தில் பண்ணாங்க. அதை ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக 2வது ஆள். ஸோ அந்த மாதிரி அந்த டைமை பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேயே 4வது பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ முதலாவதாக ஜி வருண் வைத்தியா, 8க்கு ஆன்சர் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. முதல் பரிசு. 2வதாக எஸ் வசீகரன் 8:14க்கு அவர் பதிவு செய்தார். ஃபர்ஸ்ட் பிரைஸ். 3வதாக டி லாக்லிங் 8:18க்கு அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதான் கை தட்டமே. முதல் பரிசு. 4வதாக தேர்ட் பிரைஸ். இதோட இண்டிவிஜுவலோட இந்த ப்ரைஸ் வராது. கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இவரு தான் நான் சங்கத்து சார்பாக நன்றி சொல்கிறேன். தேர்ட் பிரைஸ் ஆர்கே பிரபுதேவ். நீங்க கொடுங்க. அப்பன் மகனுக்கு கையில வச்சுக்கிறா கொடுத்தவங்க தெரியுமா? போட்டோ மட்டும் எடுங்க ப்ளீஸ். வீடியோ விட உங்களுக்கு போட்டோ தான். ஃபோட்டோவில் பேசுறது ஓகே, தேங்க்யூ. அவைக்கு மாலை நேர வணக்கம். சிறப்பு அழைப்பாளர் நம்ம டிசி சார் வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துலேருந்து. நீங்கள் சார் ரொம்ப பிஸி. நான் இன்ஃபேக்ட் நான் வரும்போது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும் போது நான் வர வழியிலே அவர் ஓட் ஆஃப் சாரி சொல்லிட்டேன். ஏன்னா நான் நேற்று ட்ரை பண்ணுறேன், நல்லா கூப்பிட முடியல. காலையில் 10 மணிக்கு தான் அவர் நான் சொல்கிறேன். 3 மணி வரைக்கும் சார் வாஸ் பிஸி வெரி. ஆனால் இன்றைக்கி எல்லாம் 2-3 இடத்துல அது சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்தது. 3 மணிக்கு மேலே அவர் காஞ்சிபுரம் கிளம்பி 6:30 இங்கே ஷார்ப்பாக வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் 6 மணிக்கே வந்துட்டாங்க. நான் தான் போய் கூப்பிட லேட் ஆகிடுச்சு. ஸோ சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். சார் கூட வந்திருக்காங்க. சார் அவருக்கு சார் டிசி நன்றி சார். அவங்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் நம்ம வந்திருக்காங்க நம்ம மோகன் சார், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். சார் சொன்னோன்னே கேட்டாங்க ஏன் இன்னைக்கு எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னோம். ப்ளஸ் இடம்னா இன்னைக்கு தான் அவைலபிளாக இருந்தது, நாளைக்கு தான் பிஸியாக இருந்தது. ஸோ சொன்னோடனே சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவோ ப்ரோக்ராம் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். வெள்ளிக்கிழமை ஆனால் 7 மணிக்கு லைன்ஸ் சங்கம் சார்பாக நாங்கள் நடத்துகிறோம். பலதரப்பட்ட லைன்ஸ் சங்கமும் அதில் கலந்துக்கிறாங்க. ஜூம் மீட்டிங் வாய்ப்பு இருக்கிறாங்க. நீங்களும் பேரண்ட்ஸ் அந்த குரூப்பில் இருக்கீங்களா, வாட்ஸ்அப் குரூப்பில்? ஸோ அதை கலந்துங்க. இது என்னோட அழைப்பாக சொல்லி சார் வந்து அதில் முக்கியமாக பொறுப்பில் இருக்காங்க. இந்த அழைப்பை எடுத்து வந்த எங்கள் மோகன்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தலைமை நடத்த தலைவர் அவர்களுக்கும், அவர்களுக்கும், ஆர்சி ஜெர்சி உள்ளிட்ட
அனைவருக்கும் நன்றிகள் சார். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லீவ்ஸ். இனிமேட்டு எல்லாம் நம்ம ட்ரெஷரர்ஸ் செயலாளர் சொன்ன மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உங்களை கூப்பிடுவோம். தயவு செஞ்சு வாங்க. வித் பேரண்ட்ஸ் நீங்கள் வரலாம். எல்லா சேவை திட்டங்களையும் பயனடைங்க அப்படின்னு சொல்லி அந்த உங்களை அனைவரையும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறோம். இதை தொடர்ந்து அனைவருக்கும் உணவு ஆயத்தப்பட்டு இருந்தால் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு போய் டேபிள் ஆக்குபை பண்ணிட்டு டேரெக்டாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் வாங்கி. ஸோ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை நாங்கள் ஆர்டர் பண்ண விரும்புகிறோம். அவர் டிசி சார் ப்ளீஸ் சார்.